கமல என்னடா நமக்கு போய் இந்த மாதிரி பாட்டுலாம் போடுறாங்க? அவங்க இந்த மாதிரி பாட்டு ஏன் போடுறாங்கன்னா இந்த மேடை இன்னும் கொஞ்ச நேரத்துல காதல் ததும்பி காதலால நிறைஞ்சி காதலால வாழ்ந்து காதலால அதிர போகுது. சோ காதலை இன்னைக்கு நம்ம பெருசா கொண்டாட போறோம். ஜீ தமிழ்ல இந்த மாதிரி காதலர்களை கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு பாக்குற வியூவர்ஸ் அனைவருக்கும் இது பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு ஷோ பண்றதுக்காக ஒரு ரெண்டு பியூட்டிஃபுல் பேர்ஸா மொத்தம் 7 பேர் வர போறாங்க. அது யார் யார் அப்படின்றது ஒரு பிக் சர்ப்ரைஸ். எஸ், ரோமியோ ஜூலியட், அம்பிகாபதி அமராவதி. வரலாறுல திருப்பி பார்த்தா 2 காதலர்கள் தான் அந்த உலகத்தையே உலுக்கி இருக்காங்க. ஆதாம் ஏவாள் அந்த மாதிரி. ஆமா, அந்த வகையில இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஜூலியட்ஸை பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ஆல் தி பியூட்டிஃபுல் ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஜீ தமிழ். ஏழு அழகிய பெண்கள் இருக்காங்க. நீங்க வந்து சீரியஸ் நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இன்னும் பேர்ஸ் இருக்காங்க நிறைய பேரு. நிறைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகாம போகுது. நான் இதெல்லாம் நோட் பண்ணி உங்களுக்கு இவங்க கூட மட்டும்தான் கெமிஸ்ட்ரி வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல குறிப்பா தேடி 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 வலை வீசி ஒரு 7 அழகிய ஹேண்ட்ஸம் மேட்சோ மேன்ஸை பிடிச்சிருக்கோம். ரைட்ல இருந்து வந்திருக்காங்க. Are you not excited? Very much. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ் யாரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல பேய் கிட்ட கொடுங்க. சிம்பு. சிம்பு. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. விஜய் தேவர்கொண்டா. விஜய் தேவர்கொண்டா. அதுக்கு ஏன் வாய் அவ்வளவு கோணையா போகுது? ஓகே, இல்ல you know? விஜய் தேவர்கொண்டா ஃபைன். ஆல்வேஸ் தளபதி தான். அப்படியா? அவங்க கிட்ட கொடுங்க. எனக்கு எல்லா ஹீரோவும் பிடிக்கு. ஆஹா, தமிழ்ல எனக்கு சூர்யா பிடிக்கு. சூர்யா பிடிக்கு. சாரி, எனக்கு அவ்வளவு தமிழ் நோ வராது. ப்ராப்ளம். நீங்க வந்ததே போதும், தமிழ்லாம் வர வேணாம். யார் பிடிக்கும்? சூர்யா பிடிக்கு. சூர்யா பிடிக்கும். பிடிக்கும். அவங்க பக்கத்துல கொடுங்க. எனக்கு அதர்வா. அதர்வா. அங்க மாதவன் சார். சோ நாங்க இப்ப நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் லிஸ்ட் சொன்னீங்களா, இப்போ வர ஜோடிகளை பார்த்தா இவங்கெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நாங்க வாழ்க்கையில தவறி போய் இவங்க ஃபேன் ஆயிட்டோம், இனிமே இவங்க எங்களுக்கு வேணாம், இந்த ஜோடி தான் எங்களுக்கு ஒரிஜினலா வேணும் அப்படின்னு சொல்ல போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? வெரி மச். நல்லா ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குமா? நீங்களாம் போய் உட்காருங்க. என்னென்ன இருக்கும்னு வந்து ஆளுக்கு ஒரு சோஃபால போய் ஆளுக்கு ஒரு சோஃபா தனித்தனியா உட்காருங்க. ஸோ ரோமியோஸ் பெரிய ஆட்களா பயங்கரமான ஒரு ஹேண்ட்ஸமான நபர்கள் தான் வரப்போறாங்க. Are you ready girls? And here we go. Let's give it up for our first Romeo. ஹலோ ஹலோ மன்மதன், எப்படி இருக்கீங்க? நான் மன்மதன்றது எப்படி உனக்கு தெரியுது? நீங்க ஆற ஸ்டெப் வச்சே தெரிஞ்சிச்சு. ஸ்டெப்பு வச்சா படிக்கட்டுல ஸ்டெப்பு தான் இருக்கும். இன்னைக்கு அடுத்த 2 மணி நேரம் இப்படிதான் போகுது.
7 அழகிய பெண்கள் இருக்காங்க. ஆமா உங்களுக்கு இதுல யாரோ ஒருத்தர் ஜோடியா இருக்க போறாங்க. இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த தெருவையும் பாருங்க. யாரு? இந்த 7ல உங்களுக்கு என்ன வேணும்? 1 2 7 வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லுங்க. எனக்கு 3ஆம் நம்பரை கொடுங்களேன். 3ஆம் நம்பர் 1 2 3. ஜோடி யமுனா. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆண்டவன் ஒண்ணு சொல்லுவான் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க சொல்றதா நீங்க நினைச்சதுதான் ஆண்டவனும் நினைச்சிருக்கான். So, உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஜோடியும் யமுனா தான். நீங்க போய் யமுனா பக்கத்துல உட்காந்துக்கலாம். நான் வந்துட்டா உன் பக்கத்துல. ஐயோ வர்றப்பா. ஐயோ என்ன குஷி பாத்தியா. நம்மளோட next Romeo, here we have. இது என்ன ரகம்னே தெரியல. Hey dude, what's up? Sorry dude. வேற லெவல்ல இருக்கு. ரேமண்ட் இன்டர்நேஷனல் மாடல் மாதிரி இருக்குது உங்க வாக்குக்குலாம். தேங்க்யூ. வாக்கு அந்த மாதிரியும் ஸ்டெப் ராமராஜன் சார் மாதிரியே இருந்தது. இந்த 6 அழகான பெண்கள்ல உங்களோட ஜோடி யாரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? சொன்னா கோவப்பட மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். வெக்கமா இருக்குது. என்கிட்டயா? அதான் ஃபீமேல். அஸ்வினி ஏன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பாடிக்கு ஏத்த லேடி. நீங்க சொன்ன மாதிரியே நீங்க நினைச்ச மாதிரியே உங்க மனசுல நினைச்ச கனவு கண்ணி அஸ்வினி தான் உங்க பேரா இங்க வந்திருக்காங்க. அடி வெள்ளக்காரவே நாயி நீ கொள்ளக்காரியானாயே எதை வச்சு ஏன் நெஞ்ச நீ தொலைச்சே உள்ளிருக்கும் இதயத்தை ஜீ தமிழோட 2 ஜோடிகள் இப்ப நமக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த 3வது ரோமியோ யார்? இதோ உங்களுக்காக. என் தலைவன் சேசு வந்துருக்கிறாரு. சொல்லுவா. சோ உங்களுக்கு இறைவன் யாரு வகுத்திருக்காருன்னு பாப்போம். ஓகே. ஓம் க்ளீம் சூம் டம் டிஸ் சாலினி அப்படின்ற ஒரு அழகிய தேவதைய உங்களுக்கு பேரா அனுப்பியிருக்காரு. யாருன்னு கண்டுபிடிங்க. ஷாலினி யாரு? யார் இந்த ஓல்டு லேடி? ஓ பர்ஃபார்மன்ஸ். செட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிடிக்கிட்டாயா தலைவன். பூத்த மஞ்சள் தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள் கொண்ட பூவில் குளித்த மஞ்சள் 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 நம்மளோட அடுத்த ரோமியோ இதோ. Hey dude, how are you? Hi. When did you come from London? Oh yeah. London. Hi. London. London, Oh, London. what did you eat today? Hi. Hi. Oh, hi. Good answer. ஒரு மிகப்பெரிய ஆக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், இஸ் ஹியர். உங்களுக்கு ஏற்ற இங்கிலீஷ் நாலேஜுக்கு எங்க ஜி தமிழ்ல இங்கிலீஷ் பேசுற பெண்மணிகள் ரொம்ப கம்மி. இங்கிலீஷ் பேசுற பெண்மணியா ஆண்டவன் பார்த்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் உத்தரவு கொடுத்துட்டாரு. உங்களோட பேர் இஸ் கோனா பி ஃபரீனா. இல்ல 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 என்ன
இருங்க பொண்ணு பயப்படுதுன்னா இல்ல இல்ல எனக்கு வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்ன qualification? ஏன் பக்கத்துல உட்காரணும்னா என்ன அவர் தோல்ல தூக்குனாதான் நான் பக்கத்துல உட்கார விடுவேன். என்ன ஒரு தோல்ல தூக்குறாருன்னா அவரை 4 பேர் தோல்ல தூக்கணும் போறியா? இந்த கேஸ்ல மாற்றத்துக்கு பிளான் போறியா நீ? சார் தூக்குவீங்களா? தூக்கு வரா என் தலைவனை பத்தி நான் தப்பா வாங்க, வாங்க, பேசிட்டேன். தலைவா மன்னிச்சிருங்க. வா பரிணாம தூக்கறதுக்கு தலைவர் ரெடி, தலைவனை தூக்கறதுக்கு யாரு ரெடி? ஆஹா இது வேறயா? கனக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானி. சூப்பர்ப்பா ஃபரினா. இப்ப சொல்லு ஃபரினா, இவரு உங்க குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்காரா? எங்க மைக் எங்க? 2 இது வாங்கிக்கோ. குவாலிட்டியா 100% செலக்டட். தங்கப்பல் வேற வச்சிருக்காரு. ஈ காட்டுங்க. தங்கப்பல்லுக்காகவே ஓகே தல. எப்படியோ 2 நீ புடி போட்டுருவ. தாத்தா நிஜமாலே தங்க பொல்லாது. ஆமா. ஃபார்வர்ட் ஏய் சம டார்லிங். கம் ஆன். அடுத்தடுத்து ரோமியோக்கள் வந்து நம்ம ஸ்டேஜ அலற விடுறாங்க, தெரிக்க விடுறாங்க. அந்த அடுத்ததா வரப்போற ரோமியோ யாரு? லெட்ஸ் வாட்ச். காதல் யானை வருகிறனேமோ மொத்த தந்தத்தில் முட்டுவனேமோ பழையதழங்க தத்திரமேமோ ரேம்போ ஐயோ கத்த துரத்தும் ட்ரெயினேமோ ஊக்கல் வெடிக்கின்ற ஸ்டங்கன்மேமோ ரம்பைகள் ஹாத்தல் ரேம்போ ஜீப்ரா இவன் தேகம் அமீபாவாய் உருமாறும் இந்த பொண்ணு தேட போறேன். அதான் ஆமா வெரி குட். கிளி ஜோசியம் பாரு. என்ன மச்சான்? நீங்களும் சைனிங்கா இருக்கிறீங்க. டால் அடிக்குது. இந்த செட்லயே யார் ரொம்ப சைனிங்கா இருக்கிறாங்களோ அந்த பொண்ணு தான் உங்களுக்கு ஜோடி. நீங்களே தேடி கண்டுபிடிங்க. என்னப்பா என்ன பாக்குற? இரு உத்து பாருங்க. இந்த முட்டு சந்தேகம் பாருங்க. கிட்ட வந்து பாப்பறல தெரியல. சாந்தி உனக்கு யார் ஏறணும்? நீ நானும் பொறுத்து இருக்கன்னா நம்ம உனக்கு என்ன ஏறணுமோ சொல்லுங்க. சைனிங் டால் அடிக்குது. அப்படி யாருன்னு பார்த்துட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துங்க. ஓகே யாரு நம்ம புரியுது இல்ல. ஓ கையெடுமா நான் பாக்குறேன். சார் இது அந்த பொண்ணு தான் சார். அதேதான். ஓகேவா? ஓகே சார். அப்படியே ஒரே ஜம்பிள் அந்த சோஃபால உட்காருங்க பாப்பா. நம்ம பக்கம் திரும்பிட்டா பேக் டு பேக் நம்ம ரோமியோஸ் வந்து செட் அதகள பட்டு அந்த வகையில அடுத்த ரோமியோ யாருன்னு இப்ப பாப்போம். And Sonali, so Sonali. My Sonali, so Sonali. எப்படி செலக்ட் பண்ணிக்கிறது? அது ஒரு இருங்க நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெண்டு விரல்ல ஒரு விரல்ல தொடுங்க. எந்த விரல்ல தொடுறீங்களோ அந்த பேர் உங்களுக்கு. அப்படியா? ஓகே. வெல் டன். நீங்க எந்த விரல்ல தொட்டிருந்தாலும் இந்த பேர் தான் உங்களுக்கு. அக்ஷயா. இல்ல தள்ளாத வயதுல தாய்லாந்து கொண்டு போறீங்களே. கார்த்தி கத்துக்கோ. சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி நன்றி நன்றி. அவ முன்னால நிக்கிற அவ கண்ணால சொக்கிற நான் தன்னால சிக்கிற பின்னால சுத்துற முன்னால சாகுற அவ முன்னால நிக்கிற அந்த கண்ணால சொக்கிற நான் தன்னால சிக்கிற எல்லா அழகிய ஜூலியட்ஸ்க்கும் ரோமியோஸ் கிடைச்சாச்சு. கடைசியா எங்க வீட்டு கடைக்குட்டி எங்க அழகான தேவதை அவளுக்கு எப்பேற்பட்டவன் மாப்பிள்ளையா வரப்போறான்றது தெரியல. அந்த அழகான ரோமியோவை பார்க்கறதுக்கு உலகமே ஆவலா காத்துட்டு இருக்கு. எங்க கடைக்குட்டி தங்கத்துக்கு
ராகுல் தாத்தா என்ட்ரியே பாத்தீங்களா? நீங்க வந்து கில்லி முத்தா பார்த்திருப்பீங்க, ஃப்ளையிங் கிஸ் பார்த்திருப்பீங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு வெரைட்டியா அப்படி ஒரு கிஸ் குத்தாரு. அந்த கிஸ் குத்துறாதுங்க. ராகுல் தாத்தா, உங்களோட பேர் யார் தெரியுமா? செட்டில் ஆரஞ்சு கலர்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்க. பாரு, அதாகப்பட்டது காதல் காதல் காதல். இந்த அரங்கம் முழுவதும் இன்னைக்கு காதல் தான் இருக்க போகுது. நம்ம ரோமியோஸை பார்த்துட்டீங்க, நம்ம ஜூலியட்ஸை பார்த்துட்டீங்க, அழகான இந்த பேரை பார்த்துருக்கீங்க. அந்யோன்யமான அவங்க கெமிஸ்ட்ரியை பாருங்க. நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க பார்த்து சின்ன சிறிய காதலர்கள் மாதிரி கொஞ்சம் பேசி குழாவி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ எல்லாம் இங்க கவனிக்கலாம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் உங்களோட அளவலாவனை தொடங்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ நான் அந்த மாதிரி ஊஞ்சலில் உட்காந்து ஆடுறேன்ல, அந்த மாதிரி பெண்கள் வந்து இந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டு இருக்க போறாங்க. அவங்களோட ஜோடிகள் ஆப்போசிட்ல இருந்து மாலையை அப்படி தூக்கி அவங்க கழுத்துல போட போறீங்க. உங்களுக்கு நிறைய மாலைகள் அங்க கொடுக்கப்படும். எத்தனை மாலை நீங்க கரெக்டா போடுறீங்க அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். எந்த ஜோடி அதிகபட்சமான மாலையை கரெக்டா போடுறீங்களோ அந்த ஜோடி இந்த ரவுண்ட்ல வின் பண்ண போறீங்க. ஓகே ஓகே. சோ முதல்ல நாங்க வந்து வழக்கமா நாங்க தான் கூப்பிடுவோம். இப்போ உங்ககிட்டயே நாங்க விடுறோம். யாரு அந்த அழகான ஜோடி நாங்க தான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே வாலண்டியர் பண்ணி வரலாம். அத்தான் ரெடியா? ஆல்ரெடி ரெடி. வாங்க ஒரு கைத்தட்டலோட கூப்பிடலாம். மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம், சிறு பெண்ணாகி முன்னே போகும். கதரும் உடலும் என் கதரும் உயிரும். அக்ஷயா, எஸ். உன் அத்தானுக்கு நீ என்ன சொல்ல விரும்புற? அத்தான் கண்ணாடி போட்டிருக்கீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுருங்க தயவு செஞ்சு. ஓகே அத்தான், your time starts now. இப்போ அவர் எத்தனை மாலை உங்களுக்கு அணிவிச்சாரோ அதை அப்படியே திருப்பி எடுத்து நீங்க அணிவிச்சு எத்தனை மாலை இருக்குன்னு நம்ம என்ன போறோம். நீங்க மாலையை போடுங்க. மாலையை நீங்க அப்படியே போடுங்க. அத்தோர பேரழகி ஒண்ணு எங்க நீ வந்தழகி, உன்னை பார்க்கிறேன் உள்ள உணர்றேன் நான் காதறேன். அத்தாடி ஆட்டுக்குட்டி நாலு சொப்பு கட்டி போல மனக்குற என்ன இழுக்கிற. 5 மாலைகள். இந்த இளம் ஜோடிகள் இங்க வந்து சாதனை புரிச்சிருக்காங்க. இளம் கன்று பயமறியாதுன்னுவாங்க, பழைய கன்று கூட பயமறியாது தான். அதனால தான் 5 மாலை போட்டிருக்காங்க. உங்க இடத்துக்கு அப்படியே போலாம். சூப்பர். முதல் ஜோடி அக்ஷயா சிரிக்கோ 5 மாலை டஃப் காம்படிஷன். அடுத்ததா இதெல்லாம் எங்களுக்கு அசாதாரணம், காதல்ல வந்து எங்களை மிஞ்ச ஆளே இல்ல, நான் பேயா இருக்கலாம் ஆனா எங்க காதலன் கண்ணுக்கு நான் தேவதை இன்னைக்கு அப்படின்னு நிரூபிக்க வராங்க யமுனாவும் மனோகரும். வாங்க.
ஸோ அடுத்த தலைமுறை காதலர்கள் ரெடியா இருக்காங்க. உங்களது நேரம் தூங்குகிறது. இதோ போடுங்க. 8 7 8 5 4 3 2 1 ஓகே யமுனா அவங்களுக்கு சொன்ன அதே பேராமீட்டர்ஸ் அவங்களுக்கோ எத்தனை மாலைன்ட்டு நீங்க அவருக்கு அணிவிக்க போறீங்க இப்ப தெரிய போகுது. மொத்தம் 8 மாலைகள் அருமையா இருந்தது. ஸோ அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு 8 மாலையை வாங்குச்சு. ஆனாலும் நீங்க ஒரு 4 மாலைய கோட்டை தாண்டி வந்து போட்டதுனால 4 மாலை நாங்க பெனால்ட்டியா கொடுக்குறோம். அதனால உங்களோட மொத்த கணக்கு 4 எடுக்கிறோம். ஃபைனலாக மற்றவங்க எப்படி போடுறாங்கன்னு பார்த்து அவங்க பெனால்ட்டி மைனஸ் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நன்றி. உங்க எடுத்து போங்க அப்படியே. மூணாவது அந்த அழகான ஜோடி யாருன்னா எங்க வீட்டு கடைக்குட்டி ரம்யா. கரெக்டா
ஸோ 3வது ஜோடி இது ஒரு வித்தியாசமான ஜோடி. இப்போ நீங்க ரிவர்ஸ்ல மாலை எடுத்து போட்டுருவீங்களா? நான் தெரியல பல் பண்ணுவா. நானே போடுறேன். ஓகே ஓகே. சூப்பர் அருமையா விளையாடுனீங்க. எதிர்பார்க்கவே இல்லை. 9 மாலை கரெக்டா அனுப்பிச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் கம்பெனி ரூல்ஸை மீறி நீங்க கோட்டை தாண்டி போனதுனால ஒரு 4 மாலை எக்ஸ்ட்ராவா ஃபவுல் பண்ணீங்க. ஸோ 9 - 4 உங்களோட டோட்டல் கவுண்ட் இஸ் 5. ஒரு பெரிய கேட்ட எப்படி ஃபீல் பண்றீங்க? I'm feeling happy. Very happy. அதாவது மட்டும் சந்தோஷமா இருக்கு. Yeah. I like you. I love you. I love you too. அப்படியே இங்கிலீஷ் கத்துங்க போ. இப்ப இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, லவ்ல வந்து நம்ம எப்படி நிக்கிறோம், எப்படி போஸ்ட் பண்றோம், ஒருத்தர் எப்படி பாக்குறோம், கண்ணில் கன்வே பண்ணலாம், கண்ணிலேயே பேசலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். போஸ்ட் வார்த்தைகளே இல்லாம நம்ம போஸ்ட்லயே நம்ம ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கலாம். கரெக்டா? ஓகே. அதை தான் நீங்க பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஒரு ஜோடி வர போறீங்க. ஜோடிக்கான ஒரு போஸ்ட் வந்து ஃபேமஸ் ஒரு லவ் போஸ்ட் எல்இடியில் வரப்போகுது. அதே மாதிரி நீங்க நிக்க போறீங்க. ஓகேவா? ஆமா. டன்னா? ஓகே. ஆமா. இந்த அழகான ஜோடிகளும் அப்படி எல்இடி பக்கம் திரும்புக. ஈஸி. இதுல லுக் தான் மெயின். பாரதா லுக் மெயின். ஹீரோ நெத்திய பாக்குறாரு, ஹீரோயின் ஒரு வாயை பாக்குது. இவர் வாயை பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பாரு. ஓகேவா? ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஓகே, ஃப்ரீஸ். your time starts now. ரம்யா ஸ்ட்ரைட்டா பாரு. தாத்தா ஸ்ட்ரைட்டா பாரு. கீழ பாரு. டெஸ்ட் அவ்வளவுதான். என்ன முறப்பு? ஆடக்கூடாது. அவரு ஆடுது, அவர் என்ன பண்ணுவாரு? ஆஹா, ஆண்டவனா பார்த்து அனுப்பியிருக்கேன். ஆட்டைய போடுறான் பாண்டி. ஓகே, இந்த போட்டோ பொறுத்தவரையும் ஜெயிச்சது ராகுல் தாத்தா ரம்யா. ஒரு கை தட்டல. உடனே நெக்ஸ்ட் போட்டோ. மாலை இல்ல, சும்மா கையை வச்சுக்க. கை மாறி. ஐயோ பயமா, அது கடிச்சிடாதா? கை யூ வாய் கை. தாத்தா வாய் உள்ள வைக்க கூடாது, வாய்க்கு மேல வைக்கணும். வாயில வாய வைக்கூடாது, வாயில கைய வைக்கணும். தாத்தா வாயில வாய வைக்கணும்னு கேக்குது. ஓகே, ரெடி? ஃப்ரீஸ் பண்ணுங்க. your time starts now. மண்டையோட மண்டை முட்டிங்க. ஐயோ பாத்து, கண்ணு சுள்ளிக்க போகுது. கண்ணை ஏதாவது பண்ணுங்க, கண்ணை இப்படி பண்ணுங்க. என்னம்மா அப்படி பாக்குற? கண்ணே ஓ முகமே கேக்குதடி, அடிதொலைல இருந்தானே பெருங்காதல் கூடுதடி. இரு, ரம்யாக்கு ஒரு பிரச்சனை. தாத்தா கையை வச்சு ஆட்டி ஆட்டி விட்டுங்க தட்டி விட்டாருப்பா. ஆமாவா? ஆமா. இமிடியேட்டா நெக்ஸ்ட் போஸ். காலு நேச்சுரலா பெண்டா போனோம். நம்ம வெங்கல்ராவ் காருக்கு சும்மாவே பெண்டு கால் தான் நினைக்கிறேன். அது ஈஸியா வந்துரும். அதனால see ரம்யா, your kneel should bend. this kneel.
ரெடியா? ஓகே, ஃப்ரீஸ் பண்ணிட்டுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீ எவ்வளவு அழகா இருக்க. ஓகே, இப்போ இந்த ரவுண்டை பொறுத்த வரையும் ஆல்மோஸ்ட் பக்காவா க்ளோஸ்னஸ்ல இருந்தது ராகுல் தாத்தா. போன ரவுண்ட் பொறுத்த வரையும் ராகுல் தாத்தா ரம்யா லிப்ஸ்டிக் அடிச்சதுனால வின் ஆனது பாரதாவும் வெங்கட்ராவ் தாத்தாவும். பட் 2 பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருந்தோம். சூப்பரா ஆனீங்க. சென்றலா சின்ன பசங்களுக்கு ஏன்னா நல்லது நடந்ததுன்னா உன் தாத்தா செஞ்ச புண்ணியம் அதான் உனக்கு நல்லதா நடக்குதுன்னுவாங்க. இன்னைக்கு தாத்தாங்களுக்கா நல்லாதான் நடக்குது. யாரு செஞ்ச புண்ணியம் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. இதெல்லாம் பாவம் எவனோ செஞ்சிருக்கிறான். இந்த போஸுக்கு பேர் போன ஒரு ஆளு. அவர் சும்மா நடந்தாலே போஸ் தான். அவர் வரப்போறாரு. யார் அவரு? ரஜினி இல்ல, நீங்க தான். யமுனா கூடவே அக்ஷயா சிரிக்கோ வாங்க. ஓகே, உங்களுக்கான பிக்சர் எல்இடில இதோ. எதிர்பார்த்ததுதான் காட்சி. ஏ 2 உள்ள விடுங்க. சாஞ்சிக்க பின்னாடி ஹெல்ப் பண்றேன் சாஞ்சி. ஃபுல்லா சாயணும். ஓகே, கொஞ்சம் கூட மூவ்மெண்ட் இருக்க கூடாது. ஏய், லுக் 2 பேரை பாத்துடணும். கண்ணு 2 பேர் கண்ணு பாத்துடணும். ரியாக்ஷன் மனோகரே கம்பெனியா தோத்து போயிடுவியா? தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முத்து இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே என்னை. தலைவன் தளபதி வாயத்த பாட்டியா? இனிமே இந்த பாட்டு பார்த்தாலே வாய்தானையா எனக்கு ஞாபகம் வரும். லாஸ்ட் போஸ் பக்காவா பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, பேன் பார்க்கணும். ஐயா பேன் பாருங்க. அப்படியே கோவமா பாருங்க. மனோஜி கோவமா பார்க்கணும். கோவம் இத பாருங்க. கோவம் பஜாத்தகம் வெரி 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 நைஸ் பண்ணுது. வெரி நைஸ். அதேதான் சூப்பர். ஓகே, ப்ளீஸ் கட்டுடா. அந்த கோவம் அப்படியே வைங்க. அப்படியே வைங்க. ஏய் நீ சிரிக்காதீ. போஸ் இல்லாது. ஐயா நீங்க மறங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? ஐயா கோவம். ஆனந்த கண்ணீர் ஃபைல்ஸ் ஆபரேஷன் பண்ண பேசட் மாதிரி அனைவருக்கு ஒரு கை தட்டி கொடுத்துருங்க. இதுலயும் சத்தியமா எங்களால பிரிச்சே பார்க்க முடியல. நவரசமும் அப்படியே புழிஞ்சி கண்ணு வழியா பாரு தாரையா ஊத்துதுங்க. 2 பேருமே பக்காவா பண்ணிங்க. அதனால 2 பேருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்கப்பா ஆடியன்ஸ். இப்ப அதே மாதிரி அழகா ஒரு பாட்டு போடுவோம். 2 பேரும் ஜோடி ஜோடியா டான்ஸ் ஆட்டு உங்க சீட்டுக்கு உட்காருங்க. ஓகே, மியூசிக். என்னாலும் என் ஜீவன் வாழுதே, சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. உபயகுஷல சிரஜீவன பிரசுக பரித மஞ்சுளதர சிங்காரே சஞ்சாரே. செம்மையா இருக்குது அப்படின்றதுனால மீதி இருக்கிறவங்க 2 பேரையும் நம்ம கூட்டு அதை பண்ணிடலாம். ஆமா, பேலன்ஸ் பண்ண வேண்டிய பேரு நம்ம தலைவன் தங்கப்பல்லுக்காரா அண்ட் பரினா. இந்த பக்கம் யாரு பெண்டிங் பண்ண வேண்டியது? அஸ்வினி அண்ட் பேர். வெல்கம் 2 பேர் வாங்க.
ஓகே டன். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் போஸ். கோட்டுக்குள்ள போனோம். லுக்கு பாரு. லுக் பாருங்க. பயம் இருக்கணும். அது உங்க கண்ணில் இருக்கக்கூடாது, எங்க கண்ணில் இருக்கணும். வீட்டுல தெரிஞ்சா என்ன ஆகுன்ற பயத்தோட இருக்கணும். அஸ்வினி கோட்டுக்குள்ள போற முடியா? அமேசிங் கவுண்டர் வந்ததுல இருந்து முதல் கவுண்டர் பெரிய கைத்தட்டல் குத்துருங்க. அப்படியே டைகர் ஷரப் டைகர் ஷரப் பெண்கள் நெஞ்சுக்குள் டைகர் ஷரப் அழுக்கு சட்டை போட்டாலும் ஓகே டாக்கி சரப்லாம் இதை பார்த்தானா தூக்க மாட்டு செத்து போயிடுவான். அடுத்த போஸ். சிறப்பு, மிக சிறப்பு. டைம் இல்ல போங்க. அஸ்வினி கோ. அஸ்வினி வச்சுன்னு கீழே உழ போற அப்படியே நாட்டுக்கிட்டு. வெங்கடாஜி கீழே வந்து ஊந்துட போற, நான் சிங்கிடுவேன். வெங்கட்ராஜ் பாவப்பா, கீழே வந்து நசிங்கிடுவாருப்பா. பேஸ் கொஞ்சம் அடி வாங்கிட்டான். குணத்துல தங்கம். அப்படியே இருக்க. என் தலைவி உள்ளார மறப்பான்டா. பாட்டு போடுறவனா அந்த புன்னகையை மட்டும் பாரியாயோ. இந்த டாஸ்க்லாம் சத்தியமா சின்ன பசங்களாலே பண்ண முடியாது. அவ்வளோ சூப்பரா பார்க்கறதுக்கு அந்த ஹீரோ எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை உங்க முன்னாடி, அந்த அளவுக்கு பண்ணீங்க. ஸோ 2 பேருமே வந்து நாங்கள் பிரித்து பார்க்க விரும்பல, 2மே எங்கள் கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் ஜெயிச்சது எல்லா கப்புள்ஸுமே அப்படின்ட்டு ஆரவாரத்தோட சொல்லிட்டு அப்படியே அடுத்தது 1000 தான். 2 இதயமா இருந்தாலும் ஒரே இதயமா தான் செயல்படுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு இணைப்பு இந்த இதயத்தையும் பிணைச்சு வச்சிருக்கு. ஆமா. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நமக்கு வரப்போற அடுத்த ரவுண்டும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க 2 பேர் தனித்தனி நபர்களா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து விளையாடினாதான் அந்த டாஸ்கில் ஜெயிக்க முடியும். ஸோ நான் என்ன அது எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்றேன். அங்க ஒரு கூட பாக்குறீங்களா? கூட ஃபுல்லா பால் இருக்குதா? இருக்கா? ஒரு கூட பாக்குறீங்களா? கூட காலியா இருக்குதா? இருக்கா? அழகான ஒரு கப்பல்ல இந்த பக்கம் போக போறீங்க, ஒரு பால் எடுக்க போறீங்க. 2 பேரையும் அழகான கப்பல் இந்த இடத்துக்கு போக போறீங்க, ஒரு பால் எடுக்க போறீங்க. இப்படி வா, 2 காலுக்கு நடுவில் வை, பிடிச்சிக்கோ. அப்படியே நடக்க போறீங்க. 1 அடி மேல அடி எடுத்து 2 ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ விளையாடி காட்டல அப்படிதான் பண்ண போறீங்க. யாரு கம்மி டைம்ல ஜாஸ்தி நம்பர் ஆஃப் பால்ஸ் அங்க போடுறீங்களோ அவங்க தான் வின்னு. எந்த டாஸ்க்னாலும் முதல்ல களத்துல இறங்கி தில்லா கலக்கிறது நம்ம அக்ஷயாவும் நம்ம சீரிகோவும் தான். லெட்ஸ் வெல்கம் அக்ஷயா அண்ட் சீரிகோ. Your time starts now. சரியான போட்டி. Good. 10, 9, 8, 7, 6, 5, 4. Super. Well done. And 1. ஓகே, சீரியஸ்லி வெல் டன். எல்லா டாஸ்கையும் முதல் தடவை வந்தாலும் சிறப்பா பண்ற உங்க பேருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. போய் உட்காருங்க. போய் உட்காருங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரி
விட்டு கொடுத்து நடத்தல். இந்த ரவுண்டை பொறுத்தவரையும் அடுத்ததா வந்து விளையாட போறது நம்ம ஃபரீனா அண்ட் பல்லுக்கார். ரெண்டு பேரும் வாங்க. ஓகே, your time starts. Three, two, one. Time up. பரவாயில்ல, சம ட்ரை. குட் ஜாப். உங்களுக்கு முன்னாடி வந்த அக்ஷயா பேர் வந்து உங்களுக்கு முன்னோடியா அந்த டெக்னாலஜிலாம் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்து. பட் நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாட்டீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல். கொஞ்சம் இடத்துல உட்காந்துங்க போ. ஓகே, ஸோ இந்த ரவுண்டு 2 பேர் விளையாடினாலும் சும்மா கில்லி மாதிரி விளையாண்டீங்க. ஸோ ரோமியோ ஜூலியட் அப்படின்னாலே லவ், கெமிஸ்ட்ரி, அந்யோன்யம், கோஆர்டினேஷன், இது எல்லாம் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பெஸ்ட் கப்பலாக உருவெடுக்க போறீங்க. ஸோ அந்த வகையில் அடுத்ததாக கொடுக்க போகிற டாஸ்க் என்னன்னா, 2 டேபிள் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கு. ஒரு டேபிளில் இந்த சுற்றுலா பொருட்காட்சியில் வைக்கிற மாதிரி பெரிய அப்பளம் இருக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து அந்த அப்பளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வைக்க போறீங்க. இதில் என்னடா அந்யோன்யம் தெரிய போகுது, நாங்கள் அசால்ட்டாக இப்படி கையில் எடுத்து போய் வச்சிருவோமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப நானே பண்ணி காட்டுறேன். போ. பிரஷர் இப்படி போச்சுன்னா அப்பெல்லாம் புட்டுக்கோ. ஸோ அந்த டேபிள்ல அப்படியே லேண்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் சொல்ற டைம்ல எத்தனை அப்பளம் வைக்கிறீங்களோ அதான் கவுண்ட். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்பளம் யாரு வைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னு. ஸோ இந்த அந்யோன்யம், கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாலண்டரா நாங்க தான் பண்ணுவோம். நீ இறங்குன அக்ஷயாவும் நம்ம சிரிக்கவும் வர போறாங்க. ஒரு கைத்தட்டலோட 2 பேரையும் கூப்பிடலாமா? யாரோ என் நெஞ்சை திண்ணியது, ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை துண்ணியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. அருமை அருமை அருமை. அதான் ரைட். அப்படியே
அந்த பொண்ணு உதய நடக்க உள்ளப்பா நீ ஈட்டிட்டு போயிட்டா அதுதான் இருக்கு தெரியும் பட்டி கனவாத்து ஆடி தூக்குதே பொண்ணு என்ன அடி முத்தா பொண்ணு ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்பவே ஈஸியான இதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாருமே. ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் கமல் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா நசிக்கிட்டோன்னா முடிஞ்சிச்சு அந்த அப்பளம், ஓகேவா? பட் அவங்க பக்காவா 5 அப்பளத்தை கரெக்டாக வந்து சேர்த்துருக்காங்க. ஒன்று சேர்த்து வரும்போது டைம் அவுட் ஆயிடுச்சு. நன்றி. உங்க இடத்துக்கு போய் உட்காந்துங்க. அப்பளத்துல எவ்வளோ விஷயம் இது பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்ஸில் வந்து இங்கே வந்து என் தலைவன் வந்து டாப் 2 டாப் 3 டாப் 1ல வந்துருவாரு. ரொமான்ஸ் அப்படின்னாலே இவர் பேர் தான் இருக்கும் டிக்ஷனரியில. ஸோ இவரை விட்டுட்டு ரொமான்ஸ்னு ஒரு ஹிஸ்டரி எழுதவே முடியாது. நான் சொல்றதுல இருந்தே தெரியும் எல்லாத்தையும் சாதிச்சுட்டு பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க நம்ம மனோகரம் நம்ம யமுனா வந்தா வரப்போறாங்க. லெட்ஸ் வெல்கம். காதல் மன்னன், பெண்களின் மன்மதன், கலியுக கண்ணன், எங்கள் அண்ணன் மனோகர் அவர்களும் பேய் அவர்களும் இப்போது விளையாடப் போகிறார்கள். உங்களது நேரம் தூங்குகிறது. இதோ என்ன அழகா கணக்கில்ல கணக்கில்ல. ஓடுங்க. யூட்டாங்க வந்து போக மாட்டீங்களா? ரவுண்ட் போகும்போது ராகுல் தாத்தாவோ ரம்யாவோ டிஸ்கஸ் இதுதான் விட்டு கொடுத்தல், இதுதான் அன்பு, இதுதான் காதல், இதுதான் பாசம். நாலு அப்பளம் அழகா கரை சேர்த்துட்டாங்க. அப்பளத்தையும் இவ்வளவு அழகா கரை சேர்க்கிற நம்ம மனோகர் நம்ம யமுனாவை கேட்க மாட்டாரு. இன்னும் 20 செகண்ட். லாஸ்ட் 20 செகண்ட். வாழ்க்கையில இந்த 63 வருஷத்துல இப்படி ஒரு விளையாட்டு நீங்க விளையாடி இருக்கீங்களா? அதெல்லாம் நினைச்சு பார்த்து இருக்கீங்களா கனவுலையாச்சும்? நினைச்சா கூட நினைக்க முடியாது. ஏன்னா செதுறிடும். மழன்னு இருக்குது இல்லையா? அப்பெல்லாம் காஞ்சி போச்சு. என்ன காரில் அடிக்குதா பொட்டு பொட்டுன்னு ஒச்சிடுது. அதுல வேற அது கொஞ்சம் ஓட்டாப்புலமா இருக்குது. பார்த்து வைக்க கூடாதா? கண்ணீரும் உப்பு தான், கடல் நீரும் உப்பு தான். உங்ககிட்ட கருத்து கேட்டது என் தப்பு தான். தயவு செஞ்சு அதே நடனத்தோட உங்க சீட்ல போய் உட்காருங்க. போங்க. அடுத்ததா அங்க 2 பேரும் டாஸ்க் பண்ணும்போது இந்த அப்பளத்துல ஒரு துளி கூட நம்ம நொறுக்க கூடாதுன்ட்டு வாயை வச்சு அப்படியே எக்ஸசைஸ்
எயிட்டு அவர் கரெக்ஷன் சொல்றாரு. 70 வயசுல 78 வயசுல ஒருத்த வாழலாம் அப்படின்றதுக்கு உதாரணம் இது. டேட் ஆஃப் 1941 1941 இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி மேனுஃபேக்சர்டு பீஸ் கொடி கம்பம். உள்ள நிக்குது பார் கெத்து. ஓகே தல, ஆர் யூ ரெடி? ரெடி சார் ரெடி. அந்த அப்பளம் உடைஞ்சா உங்க இதயமே உடைஞ்சிரும். ஏன் இதயம் உடையாது, இதயம் தான் இங்க இருக்க. ஐயோ ஐயோ பாலை என்னால பார்க்க பாலை முடியல. இளைஞர்களின் இதயம் முருகேசா, உடைஞ்சிருச்சு. எங்கடா இருக்கிற தாத்தா? ரெண்டு பேருமே 2 கண்கள். எங்களை தான் புகழ்ந்தீங்களா? சூப்பர் 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 ஐயா, சூப்பர் ஐயா. அதாவது போற போக பார்த்தா நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ ஒரு வாலிபியும் ஒரு வயோதிகரும் காதல் திருமணம்னு செய்தி வந்தா கூட சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு அந்நியன் டெவலப் ஆயினுக்குது. நான் சொல்றதுல உனக்கு புரியல, உனக்கு புரியாது, ஊருக்கே புரியும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இளமையும் முதுமையும் ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடுங்க ஆடுங்க. கூட சேர்ந்தா மாதிரி போமா. கை பிடிச்சிங்க. என்னவா எப்படி போற? அருமை அருமை அருமை. ஐயோ சூப்பர் சூப்பர். ஐயோ ஐயா கை பிடிச்சோம். அப்பலாம் இதே மாதிரி சுக்குநூறா உடைஞ்ச நீங்க உடனே போதுமா ஓட்டில கதவை அடையாளத்துக்கு அன்பின் அடையாளமா இருக்கட்டாது. அடையாளமா ஒரே ஒரு அப்பளம் எடுத்துட்டு வாங்கன்னு. மெதுவா 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 இன்ச்சு இன்ச்சா வாங்க, இன்ச்சு இன்ச்சா வாங்க, இன்ச்சு இன்ச்சா வாங்க. சூப்பரா இருந்து. எப்படி இருந்து இந்த விளையாட்டு உங்களுக்கு? எனக்கு ஒரு புதுமையா இருந்துச்சு. தாத்தா ரொம்ப தாங்கி பிடிக்கிறாரு. ஜி தமிழுக்கு என்னோட நன்றிகள். எங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அதான் 2 கண்கள்னு சொல்லிட்டேன். நீங்க 2 பேருமே 2 கண்கள்னு சொல்லிட்டேன். எனக்கு ஏனோ வானிலை மாறுதே, மணித்துளி போகுதே, மார்பின் வேகம் கூடுதே. வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வரும். சூறாவளி மாதிரி நம்மள சொட்டி போடும். என்னதான் சூறாவளி மாதிரி சொட்டி போட்டாலும் நம்ம அதெல்லாம் தாண்டி ஒன்னா நிக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு பெரிய கனவு இருக்கும். அதை தான் நாங்கள் இங்கே சிம்பிளாக ஒரு டாஸ்க் மாதிரி பண்ண போகிறோம். இங்கே ஒரு கோனை போட்டிருக்கோம். நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வர போறீங்க. ஆளுக்கு ஒரு கோனில் நிற்க போறீங்க. இந்த கோன் மேலே கை வச்சு இப்படி தலையை வச்சு இப்படி சுத்த போறீங்க. இந்த மாதிரி 5 ரவுண்டு சுத்த போறீங்க. 5 ரவுண்டு சுற்றி முடிச்சுட்டு இந்த சுத்தி எடுத்துக்கிட்டு குடுகுடு நேராக போய் அங்கே இருக்க தேங்காவை போய் உடைக்க போறீங்க. ஸோ காதல் இந்த கெமிஸ்ட்ரி சுனாமில ஸ்விம்மிங் போட்டவங்க அப்படின்னா சொல்லு. இல்ல தலை சுத்திட்டு சுத்தியில் எடுத்து மாட்டேன் போட்டு அதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் நாங்க தயார் நிலையில இருக்கிறோம். ஆமா, உன் பேருக்கு நீ இந்த கேள்வி கேட்டது கரெக்ட் தான். தேங்காய் எது அவர் மண்டை எதுவும் தெரியாம குறி வச்சு பார்த்துன்னு கிடக்குது. சாரி, அது மட்டுமா பார்க்கறது ஊரே அதுதான் வச்சு பார்த்துன்னு இருக்குது. அந்த தலைக்கு நான் எந்த அளவுக்கு காம்படிஷன்ல குறைஞ்சவன் இல்லடான்னு மண்டையாட்டின்னு இருக்கிற நிசாரம், அவரோட அன்பு தோழி, அந்த பல்லுக்கு ரூட்டு போட்டு இருக்கிற ஃபரீனா. Go! Go! Guni! Yo! Guni! Go! Guni! Tata! நான் ஒண்ணுக்கே ஆடுறேன். இன்னும் 3
வாங்க வாங்க. ஏய் இல்ல இல்ல நான் தான் சுத்தி இருக்கேன். நான் சொல்லுவேன் சுத்து. இன்னும் 2 லாஸ்ட் நல்லா தலையை குளியும் போடுங்க. இப்போ சுத்தி எடுத்துட்டு போங்க. சுத்தி எடுத்துட்டு ஓடுங்க, நேரா ஓடுங்க. தாத்தா யோ தாத்தா சுத்தி வருது. கை பிடிக்க கூடாது. பையனை பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். ஏய் ஏய் எங்கடி போற? எங்கடி போற? தாத்தா மண்டை எல்லாம் முட்டு. தாத்தாவை டப் பண்ணு. ஒரு பல்லாச்சு நம்ம எத்தாவணும். 3 இன்னும் 2 ஐயா. ஐயோ பாத்து கண்ணு சுள்ளிக்க போகுது. யோ தாத்தா அங்க போடுயா யோ. தாங்க அங்க நிதியா. ஐயா சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா சுத்தி எடுங்கய்யா, ஓடுங்கய்யா, ஓடுங்க. போய் அந்த கமல் பையன் மண்டே ஓடுங்கய்யா. சப்பா முடியலப்பா. தாத்தா மண்டியை போட போதுரா. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. லாஸ்ட் ரொம்ப சூப்பரா விளையாண்டுருக்கீங்க மச்சான். ஃபுல் டைட் பண்ணு. Full tight, last. ஒரு பல்லாச்சு நீங்க உதிர்த்தே ஆவறோம். அஞ்சி தாத்தா லாஸ்ட் தாத்தா அந்த பல்லாச்சு குடுத்து தாத்தா. ஓடுங்கய்யா. தாத்தா ஓகே. எங்க போற? எங்க போற? வெரி கொண்ட வேங்கை. இவன் சிக்கா. ஓ ஆமா. ஓடு தாத்தா நீ. ஐயோ பயமா அது கடிச்சிடாத. சூனியக்காரியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அதான் இருக்குதே. சூப்பர் ஐயா. பல்லுதா பல்லுது. இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஆனா கடைசி வரை என்ன ஏமாத்திருங்க தலைவா. ஒரே ஒரு பல்லு தானே உதிர்த்து காட்ட சொன்னேன். வராது. So, நீங்க அப்ப பொண்ணுக்காக விளையாடல, அந்த பல்லுக்காக விளையாடிருக்கீங்க. பல்லுக்காகவும் பொண்ணுக்காகவும் ரெண்டுத்துக்கும். நீ யாருக்காக விளையாண்ட? நான் அந்த பல்லுக்காக மட்டும்தான் விளையாடுனேன். கடைசி வரைக்கும் அந்த சுத்தில மண்டைக்கு நேரா எடுத்துட்டு போன நீ தான்டா தேங்காய்க்கு நேரா என்ன டைவர்ட் பண்ணி விட்ட. அடி பாவி, அப்ப பிளான் போட்டு தான் எடுத்துட்டு போனியா? மண்டையில போட்ட 4 பல்லு கிடைக்கும்ல, தங்க பல்லு. மண்டையில போட்டா 4 பல்லு கிடைக்காது. சென்ட்ரல் ஜெயில ஒரு செல்லு தான் கிடைக்கும். பட் ரொம்ப கஷ்டமான விஷயம். சின்ன பசங்க பண்றதே ரொம்ப கஷ்டம். இவ்வளவு வயது மூப்புலயே நீங்க பண்ணிருக்கிறீங்கன்னா அதுக்கு நிஜமாலே ஒரு தெம்பு வேணும். ஓகே டார்லிங் நிமிஷம் 40 செகண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியை பீட் பண்றது எங்களுக்கெல்லாம் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு தவுலத்தா தெனாவட்டா கெத்தா உட்காந்துட்டு இருக்கிறான் என் தலைவன் ப்ரூஸ்லி. அஸ்வினி 2 பேரும் வர போறாங்க.
கோ. ஐயா, நாலாவது வாங்க ஐயா. முதுகில் தொலையாத என்னால் பிடிக்கூட முடியாது. அவ்வளவுதான் ஐயா, சுத்தி எடுங்க ஐயா, ஓடுங்க ஐயா. பூசணி அஸ்வினி தலை தலை அதுல வைக்கணும். அதான் செல்லாது. இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. ஐயா, லிப்ல சுத்தக்கூடாது, தலையில சுத்தணும். 2 ஐயா, ஸ்பீடா மூவ் பண்ணியா. ஐயா, லாஸ்ட் ரவுண்டு. அஸ்வினி 3. டக்குனு போனோம். சுத்தி எடுங்க, இப்ப எடுங்க. சுத்தி எடுத்துட்டு போலாம். அவ்வளவுதான் ஐயா, இன்னும் 2 இது ஐயா. முடிஞ்சிச்சு, வாபஸ் வாங்கிட்டாரு உங்க பார்ட்னர். ராசாத்தி மனம் தளரல, நான் முடிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே, இதான் எங்களுக்கு வேணும். ஓகே, இதான் எங்களுக்கு வேணும். ராசாத்தி சேத்துல கீசுல வந்து ஒத்துற போற. ராசாத்தி மசக்கையா இருக்கிறா போல இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு கேரா தலை சுத்தி வருது. அப்படியா? சீரியஸா இப்போ விளையாடும் போது தெரியும்ல, ரொம்ப டஃப். ரொம்ப அழகா சூப்பரா விளையாடுனீங்க. 3 நிமிஷம் 50 செகண்ட், 2 தேங்காய் பெண்டிங் விட்டீங்க. குட் ஜாப். ஓகேவா? இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு. எங்களுக்கு எதிரிகளை சமாளிப்பெல்லாம் சும்மா அப்படி தூசி தட்டி விடுற மாதிரி அப்படின்ட்டு தளபதியும் தலையையும் சேர்த்தா மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுன்னு உட்காந்து இருக்கிற என் தலைவன் பாம்பு சேசு. இப்போ அவர் பேரு சாலினியை கூட்டு நீங்க வர போறாரு. எல்லா ஒரு தடவை கை தட்டுருங்க. நீங்க இந்த ரெக்கார்டை முறியடிப்பீங்களா? 3 minutes 40 seconds தான் இப்போதைக்கு அதிகபட்சம். நம்ம ஃபரீனா அண்ட் பேர். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இப்ப போங்க ஜி, தாங்க அந்த சைடு ஓகே, 5 ஜி, தாங்க அந்த சைடு இருக்குது. ஜி, தாங்க அந்த சைடு இருக்குது. போ. மெதுவா. அஞ்சு. ஓகே, சுத்தி எடு. சுத்துங்க. அங்கதான் இருக்குது. வாங்க, எடுங்க. போங்க, ஆள் போது பாருங்க. அங்க தேங்காய் அங்க இருக்குது. ஐயா, தேங்காய் அங்க இருக்குது. போங்க. ஏய், தேங்காய் அடிக்கணும். நாலு. 2. ஓகே, கோ. ஸ்பீடு வேணையா. 3. தாங்க அங்க இது வட சென்னையில் இருக்குது. கிளைமேக்ஸ்ல டக்குனு கோ. தாங்க இல்ல. 2. ஐயா, இன்னும் 2 ஐயா. ஐயா, லாஸ்ட் 2 ஐயா. லாஸ்ட் 2 2
4.5 நிமிஷத்துல அடிச்சு வச்சிருக்கீங்க. பட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அது பெரிய விஷயம். நன்றி. உங்க இடத்துக்கு போய் உட்காரலாம். ரோமியோ ஜூலியட், ரோமியோக்கும் ஜூலியட்டுக்கும் எவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்கு, எவ்வளோ இடையூறுகளுக்கு தாண்டாங்க அவங்க சேர்ந்தே இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து டஃப்பாக தான் ஃபைட்டு கொடுத்தீங்க. டிசைட் பண்ணுறது இதுதான் பெஸ்ட் ஜோடின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபைனலாக ரைட் ஆன் டார்கெட் அப்படின்னு ஒரு ரவுண்டு வச்சு நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம். சிம்பிள். என்னன்னா இந்த ஒரு கோட் இருக்குது, ஓகேவா? ஆமா, இருக்கு. கோட்ல பாயிண்ட் இருக்குது 75, 10, 80ன்ட்டு. இந்த கோட்டை உங்களோட பேரு ரோமியோஸ் மேலே போட்டு விட்டுருவோம், ரெயின் பேரை. அவங்க வந்து இங்கே நிற்க போகிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஃபுல்லாக வாட்டர் பலூன்ஸ் இருக்குது. கேர்ள்ஸ் என்ன பண்ண போகிறீங்க, அந்த வாட்டர் பலூன்ஸ் எடுத்து உங்களோட ரோமியோஸ் மேலே அடிக்க போகிறீங்க. ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் அடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டாஸ்க்கையும் வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஃபரீனாவும் தங்கப்பல்லுக்காரம் வர போகிறாங்க. வாங்க ஃபரீனா. இப்போ உங்கள் மாமா உனக்கு ஒரு ஏடிஎம் மிஷினு, புள்ளிகள் பாரு, 75 ரூபாய், 75 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய், 25 ரூபாய். 20 வாட்டர் பலூன்ஸில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் மொத்தம் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். மொத்தம் நீங்கள் ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 100 2 புள்ளடா 3 4 175 6 7 225 8 275 10 11 12 16 17 அவ்வளவுதான். சூப்பர். எப்படி கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா உங்களுக்கு? பயமே கிடையாது. உள்ளி தலைவருக்கு தான் பயப்படுறது. யாரு தலைவர்? மேல மேலே சாமியா? 400 பாயிண்ட் வாங்கிருக்காங்க, சாதாரண விஷயம் இல்ல. ஸோ தலைவனோட கான்ஃபிடன்ஸுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. உங்களுக்கும் அது 20 பலூன் 450 புள்ளிகள் எடுத்தா நீங்க முதலிடத்தில் இருப்பீங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 3 125 5 8 இல்ல, பின்னாடி போ 175 11 12 பின்னாடி போ 13 175 14 15 16 17 இன்னும் 3 தான் இருக்கு. ஃபோக்கஸ். 175 19 லாஸ்ட் பால். ஓகே. லாஸ்ட் 275 ஒண்ணுதான் 20 முடிஞ்சிச்சு. 275 பாயிண்ட்ஸ். வெல் டன். அடுத்ததா ராகுல் தத்தாவும் ரொம்ப அழகா இருக்காரு. நிலவுக்கு மனிதன் போன மாதிரி, ஆஸ்ட்ரோனட் மாதிரி சூப்பரா இருக்கிறாரு. ஓகேவா ரம்யா? 20 balls, 400 is the top scorer now. So more than 400, you will be the top scorer. And your time starts now. 1 25 300 100 120. நீங்க ஏதோ பண்ணக்கூடாது. பின்னாடி போனோம் ரம்யா. 125 6 1 தாத்தா மண்டே ஒத்துற போற பார்த்து. அப்பா அடி ஒண்ணு இடி மாதிரி விழுக்குறா. 325 குத்தாடிக்குது.
யுவர் உமா இஸ் பெஸ்ட். 19, last ball. குட் தலைவா 475 பாயிண்ட். அடி ஒன்னொன்னு இடி மாதிரி ஊந்துது. இங்க ஊழற சவுண்ட் எனக்கு அங்க கேட்டுச்சு. எப்படி தாங்கி நின்ன? எவ்வளவோ தாங்கிருக்கனே. ஆமா, உன் காதலுக்காக. டேய் அவரே கூடுல இருக்கற தெரியல நடிங்க சார் பாடி. கேளு டக்கு கேட்டு போறா. இதே வீணை. ஆமா, அது என்ன வீணை? வாசிங் போது சொல்றேன். லாஸ்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது யார் அப்படின்றது இந்த ஹெல்மெட்டை கைட்டா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காப்ல நம்ம ஆளு. ஒளிஞ்சினுக்கிறேன்னா அந்த தண்ணிக்கு பயந்து பதுங்கினுக்கிறேன். கட்டு நெக்ஸ்ட் ரெடியா? பேச்சே கொடுக்காத அடி. 20 பால் 475 பாயிண்ட் தான் லீடிங். அதுக்கு மேல 75, அதுக்கு மேல 1 பாயிண்ட் எடுத்தாலோ நீங்க லீடிங். நீ வாயில வச்சனா 100 பாயிண்ட் நானே தரேன். and your time starts now. பேய் உனதா பாட்டு. Bye. 175. 400. அது 20 பால் 475. ஒரு 25 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா நீதான் winner. அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் இல்ல. சோ இப்போதைக்கு 475 2 பேர் ஜெயிச்சிருக்கீங்க. அதனால 2 பேரும் இந்த ஷோவோட வின்னர் அறிவிக்கிறோம். நம்ம ஷோவோட இன்னொரு 475 பேரு ராகுல் தாத்தா ரம்யா மேடைக்கு வாங்க. சீரியஸா லாஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை 2 பேரும் 475 பாயிண்ட் எடுத்துருக்கலாம். ஆனா எல்லா ரவுண்ட்லயுமே எல்லாருமே சூப்பரா பாயிண்ட் எடுத்ததுனால ரோமியோ ஜூலியட் நிகழ்ச்சி பொறுத்தவரையும் இங்க வந்த அத்தனை பேருமே வின்னர்ஸ் தான். அத்தனை பேரும் ரோமியோ ஜூலியட் தான். எல்லாரும் சென்டர் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எண்டா ஒரு டான்ஸ் போட்டு நிகழ்ச்சி முடிச்சிரும். வாங்க எல்லாம். ஒரு எக்ஸலன்ட் ஷோ. நான் பண்ணதுல ரொம்ப ஜாலியா சந்தோஷமா. ஏன்னா ஒரு 60 வயசுக்கு மேல எல்லாருமே குழந்தைங்க ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து எல்லாருமே குழந்தைகளா தான் இருந்தீங்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் ஷோல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் இட்ஸ் கமல் கார்த்திக் சிங் டாடா பாய். இது ரோமியோ ஜூலியட் கோ பிரசன்டட் பை ராம்ராஜ் தோத்தி ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ், யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ், அழகு ஜோதி அகாடமி மயிலாடுதுறை மற்றும் RMKV.